மிருகசீர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசி. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அதுவும் இல்லாமல் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் நல்ல எவரையும் கவரக்கூடிய மனநிலை பெற்றவர். எந்த ஆளாக இருந்தாலும் நீங்கள் வீழ்த்திடுவீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வீழ்ந்து போயிடுறீங்க, மனசோர்வாயிடுறீங்க, மனக்கவலையாயிடுறீங்க. எதுக்கு மனக்கவலை மனசோர்வு? போன மாதம் பயங்க எண்ணற்ற சோர்வுகள், எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றியான மாதமாக அமைய எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரதோஷத்தன்று வழிபாடு செய்து வாருங்கள். நினைத்த காரியம் வெற்றியடையும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், நினைத்த காரியம் வெற்றி பெறும், கல்வியில் மேன்மை அடையும், தொழில் முன்னேற்றங்கள் பெருகும். விட்டு கொடுத்து போக வேண்டும். நண்பர்களிடம் உறவினரிடம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். சிறு சிறு மனக்கசப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் நண்பர்களிடமோ உறவினரிடமோ ஏற்பட்டு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவின் மூலம் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து முன்னெச்சரிக்கை தேவை. இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்க சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்று பாலபிஷேகம் செய்து வர மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை அடையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான். இந்த மாதம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். விழிப்புணர்ச்சியோடு இருக்கலைன்னா வீண் விவாதங்கள், வீண் கெட்ட பெயர்கள், வீண் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை சிக்கக்கூடிய மாதம். கடன் வாங்குவதை யோசித்து செயல்பட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்குவீங்க. இந்த மாதம் பொறுமை நிதானத்தோடு இருக்கணும். பணத்தை கையாளுறது, வாகனங்களை கையாளுறது, இதெல்லாம் பொறுமை நிதானத்தோடு செஞ்சு வரணும். இல்லைன்னா சிறிய சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு, மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதிலிருந்து தவிர்க்க நீங்கள் எல்லாம் உள்ள லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தால் குடும்பத்தில் மேன்மை அடையும், மனக்குழப்பம் தீரும், நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் மிதுன ராசி. நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுடைய ராசி அதிபதி புதன், உயர்ந்த மனம் கொண்டவர். அடுத்தவங்களுக்கு நீங்கள் பயன்பாடாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் கேட்டதை வாரி கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு யாருமே எந்த உதவியும் செய்கிறதில்ல, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்லன்னு சொல்லி மன சோர்வழியும் மனக்கவலையில் இருக்கீங்க. அந்த மனக்கவலைகள் எல்லாம் தூக்கி எறிங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றியான ஒரு மாதமாக அமையும். நினைத்த காரியம் நடக்கும். ரொம்ப நாளாக பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் முன்னிலையில் நல்ல பாராட்ட பெறுவீங்க. மிக பிரமாண்டமான ஒரு மாற்றம். எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பராவாங்க. இருந்த பிரச்சனைகள்லாம் பனி போல விலகும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெற எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை சனிக்கிழமை நாள் வழிபட்டு வர உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான். உங்களுக்கு ரொம்ப நாளாகவே மனக்குழப்பம். என்னடா நம்ம வாழ்க்கையில் அஷ்டம சனி நடக்குது, இவ்வளோ பிரச்சனையாகவே இருக்குது, நம்மளுக்கு எந்த போகாத கோயில் இல்லை, போகாத குளம் இல்லை, பார்க்காத ஜாதகம் இல்லை, நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சனி பகவான் மார்ச் 26ஆம் தேதி பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஆனால் இந்த மாதம் அவர் போகிறதுக்கு முன்னாடி மிக சாதனை படைக்கும் மாதமாக இருக்கும். புதிய பரிணாம வளர்ச்சி, புதிய தொடக்கம், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள், புதிய வீடு வாங்கக்கூடிய யோசனைகள், நிலம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு இனிமேல் தான் குடும்பத்திலேயே மதிப்பு உயரும், சமுதாயத்திலே நல்ல மதிப்பு உயரும், நண்பர்களிடையே நல்ல பாராட்ட பெறுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதனை படைக்கும் மாதமாக அமையும். எதற்கும் கலங்க வேண்டாம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். வாரந்தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். எதற்கும் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சனீஸ்வர பகவான். சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மற்றும் 3, 4 பாதங்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் சனீஸ்வர பகவான். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான். எதற்கும் கலங்காமல், எதற்கும் தயங்காமல், உதவின்னு கேட்டால் ஓடி செய்யக்கூடிய தாயுள்ளம் கொண்ட பூச நட்சத்திரம் கடகராசி நேர்களே, நீங்கள் இந்த மாதம் சாதனை படிக்கும் மாதம். கண்டிப்பாக புதிய தொடக்கம் ஏற்படும், புதிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் புதிய பாதைகள் புலப்படும். நீங்கள் 5 வருடமாக பட்ட கவலைகள் அனைத்திற்கும் இந்த மாதம் ஒரு விநாயகர் உங்களுக்கு அருள் பாலிப்பார். பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க. கண்டிப்பாக விநாயகர் பெருமான் அருளால் பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க. ஒரு புதிய தொழில் தொடங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும், புதிய வாய்ப்புகளை உருவாக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. வாழ்க்கையில் எப்படி பிழைக்கிறாங்கிற பாதை புலப்படும். புதிய பாதைகள் கிடைக்கும்.
புதிய பரிணாமம் கிடைக்கும், நினைத்த காரியம் வெற்றி பெறும், குடும்ப தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய போகிறீங்க. உங்களுக்கு இருக்கிற அனைத்து கடன் பிரச்சனையும் விலகக்கூடியதற்கு இந்த மாதம் அஸ்திவாரமாக கண்டிப்பாக விளங்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாளை தரிசனம் செய்து வாருங்கள். இம்மாதம் மிக பிரம்மாண்டமான மாதமாக உங்களுக்கு அமையும். ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம். உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் புதன் பகவான். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான். சொல்ல காப்பாற்றணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுருப்பீங்க. ஒரு காரியம் எடுத்தால் அதை முடிச்சே ஆகணும்னு இருப்பீங்க. இதனால் உங்கள் மனசோர்வு, மனக்கவலை, பிரச்சனைகள் உங்களை யாருமே புரிஞ்சிக்கல. என்னடா வாழ்க்கை, நம்மளை யாருமே புரிஞ்சிக்கலன்னு சொல்லி நீங்கள் மன குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த மாதம் உங்களை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மாதம். உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய மாதம். குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும். வேலை செய்கிற இடத்துல இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். நண்பர்கள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த அனைத்து கஷ்ட நஷ்ட துன்பங்கள் விலகி புதிய பாதையை தேர்ந்தெடுப்பீர். புதிய பரிணாமத்தை ஏற்படுத்துவீர். இந்த மாதம் உற்சாகமான மாதம். கவலை கொள்ள வேண்டாம், வெற்றி நிச்சயம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்து வாருங்கள். செல்வம் சேரும், கடன் பிரச்சனை தீரும், நினைத்த காரியம் ஜெயமாகும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். திருப்பதி ஏழுமலையானை புதன்கிழமை என்று தரிசனம் செய்து வாருங்கள். மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும். மக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம். உங்களுக்கு சிம்ம ராசி நேயர்கள். நீங்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் கேது பகவான். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த மாதம் கண்டிப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மாதம். பொறுமை நிதானம் தேவை. எடுத்தவங்க கவுத்தன்னு காரியம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மனக்குழப்பம் ஏற்படும், தோல்விகள் ஏற்படும். வம்பு வழக்கு, நியாயம், பஞ்சாயத்து, போலீஸ் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கக்கூடிய வாய்ப்பு. வண்டி வாகனத்தில் போகிறப்ப மித வேகம் மிக நன்று, இல்லைன்னா ஓவர் ஸ்பீடுன்னு கேஸ் வாங்கிக்குவீங்க. இந்த மாதம் அரசு காரியங்களில் பார்த்து விழிப்புணர்வாக இருக்கணும். எல்லாம் இழுபறியாக இருக்கும், மனக்குழப்பத்தை தரும். குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகள் சம்பந்தமே இல்லாமல் உருவாகும். அதனால் வாய்க்கு பூட்டு போட்டுக்கோங்க, அமைதியாக இருங்க, பொறுமை நிதானத்தோடு கையாளுங்க. இந்த மாதத்தின் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை புலப்படும். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டு வந்தால் இந்த மாதம் இனிய மாதங்களாக உங்களுக்கு அமையும். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபட்டு வர உங்களுடைய பொருளாதார தடை நீங்கும். உங்களுக்கு மெயின் பிரச்சனையே கடன் பிரச்சனை ப்ளஸ் பொருளாதார தடை தான். இதை நீங்கணும். மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கர ஓரையில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி படத்திற்கு மல்லிகைப்பூ சாற்றி 2 வெற்றிலைப்பாக்கு பழம் தேங்காய் வைத்து வீட்டிலே பூஜையை செய்து வணங்கி வர சுபிட்சம் கிடைக்கும், செல்வம் சேரும், சகல தோஷ சகல பாவங்கள் நிவர்த்தியாகும். இந்த மாதம் உங்கள் வெற்றியான மாதமாக அமையும்.